அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி சாதாரணமா நினைக்காதீங்க, ஒரு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்க போகுது. வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்கிரீடியன்ட்லயே ரொம்ப சிம்பிளா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல வரணும்னா நான் சொல்ற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையா செய்யலாங்க. கேரளாலாம் பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி அடிக்கடி செய்வாங்க, டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னா ஸ்வீட் ஸ்கிப் ட்ரீம்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மத்தி மீன் தான். இன்னைக்கு நான் ஒரு 100 கிலோ மத்தி மீன் வாங்கியிருக்கேன். இந்த மத்தி மீன்ல எக்கச்சக்க நன்மைகள் இருக்கு. நேச்சுரலா டெய்லி ரொட்டீன்ல சேர்த்துக்கும் போது இதனால பல நன்மைகள் இருக்குங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கலைஞ்ச தண்ணியில நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா ஊறட்டும். மீடியம் சைஸ்ல ஒரு தேங்காயில பாதி அளவு துருவி வச்சிருக்கேன். இது கூட நம்ம ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். தேங்காயில இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கணுங்க, அந்த கருப்புனா இல்லாம. இதுலயே ஒரு டீஸ்பூன் ஃபுல்லா நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியில பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். ஸோ அதுக்கு இடையில நம்ம புளி கரைச்சல் ஊற வச்சிருந்தோம்ல, ஸோ அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு 3 டைம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அடியில மண்ணுனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கையால வடிகட்டும் போது பாத்தீங்கன்னா தூசினா இல்லாம பார்த்து வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ தேங்காய் பாத்தீங்கன்னா நல்லா ஃபைனா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோட்ல வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி குறன்னு இல்லாம நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். அதோட பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பல்ஸ் மோட்ல. ரொம்ப வெண்ணையா இல்லாம கொஞ்சம் கோர்ஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அப்பதான் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதோடய பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிடணும். கையளவு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் நம்ம பல்ஸ் மோட்ல பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த புளி கரைச்சல்லையே மத்தி மீன் குழம்புல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க நன்மைகள் இருக்குங்க உடம்புக்கு. அட்லீஸ்ட் வாரத்துல 2 தடவையாவது இந்த மத்தி மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடணுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தேங்காய் நம்ம ஜீரகம் சேர்த்துடணும். ஸோ அதனால ஜீரகம் சேர்க்க தேவையில்லைங்க. உப்பு மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஃபுல்லாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு செய்யறதுக்காக பாத்திரம் எடுத்து வச்சிடணும். ஸோ அதை நம்ம வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்து செய்யும் போது மீன் குழம்போட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நான் சொல்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு அதோடய நம்ம மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது இந்த வெந்தயம் தாங்க. ஸோ வெந்தயம் 1 டீஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துக்க வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி வரணும். ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோடய நம்ம இருக்குல்ல பூண்டு பல் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் சொல்ற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க, ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ஸோ இதுலயே நம்ம பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிட்டோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பா இருக்கட்டும், மற்ற எந்த குழம்பா இருக்கட்டும்ங்க, நம்ம செய்யற குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நல்லா முழுமையா வதங்கி வரணும். அப்பதான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோடயே ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன். ஸோ அதோடய நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளி மிக்ஸி ஜார்ல அடிச்சு சேர்த்துடணும். ஸோ அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். இதுலயே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த மீன் குழம்புல எந்த ஒரு காய்கறியும் சேர்க்க கிடையாதுங்க. ஏன்னா மீனே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. இந்த மாதிரி தாளிப்புல நீங்கள் வதக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஹைலே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்ல வச்சிருவேனா, ரொம்ப ஹை ஃப்ளேம் மாதிரி மீடியம் ஹைலே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவா வதங்கினாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன் குழம்புக்கு புளி கரைச்சல நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கோம். ஸோ அதனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள 2 டீஸ்பூன் ஃபுல்லா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட காஷ்மீர் சில்லி இருந்துச்சுன்னா அது கூட நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கு பாருங்க, ஸோ அதுதான் நான் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்க கடை மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப காரம் அதிகமா இருக்கும். அதுல மசாலா சேர்த்து இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்புல சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புளி கரைச்சல் இருக்கு பாருங்க, ஸோ அதை இப்போ தாளிப்புல சேர்த்துக்கலாம். இந்த மத்தி மீன் பாத்தீங்கன்னா கிளீன் பண்றதும் ரொம்ப ஈஸி, இந்த குழம்பு செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த குழம்புக்கு உங்களுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தா மத்தி மீன் அது ஃபுல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இந்த மத்தி மீனோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருக்கும். வாஷ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் குறைவா இருக்குங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென கூட இருந்துச்சுங்க. குழம்பு நல்லா கொதி வரணும். ஸோ தாளிப்புல நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லிட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ பாருங்க எப்படி கொதி வருதுன்னு. மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மசாலாவோட வாடனா உங்களுக்கு இருக்காதுங்க. நல்லா செட் ஆகி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேர்த்து இந்த மசாலா எல்லாம் நல்லா செட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம மீனை சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு குழம்புல எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் சேர்க்கலங்க. ஸோ ஐ மீன் வெண்டைக்காவோ இல்லை பீக்கங்காவோ கத்திரிக்காவோ எதுவுமே சேர்க்கல. உங்ககிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா சேர்த்துக்கோங்க. இந்த டைம் நான் சேர்க்கல. ஆனால் ஃபிஷ்ஷோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சா, ஸோ அதனால தான் குழம்புக்கு சேர்க்கறதுக்காக நான் இந்த மீன் எடுத்து வச்சிருக்கேன்.
இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். மீன் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்ததுனால உள்ள வந்து செனை இருந்துச்சு. நம்ம வந்து குழம்புல எல்லாமே சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொதிச்சிட்டே இருக்கும்போது சேர்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். ஸோ குழம்புல நீங்கள் மீனை ஃபுல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதுங்க. இந்த மத்தி மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. சொல்கிற மெத்தட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. இந்த மீனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு இந்த மீனில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குங்க. அதனால் உங்களோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரைன் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்க, விட்டமின் டி எஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு லிட்டை போட்டு மூடிடலாம். 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக மீன் குக் ஆகிடுங்க. இப்போ தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம செனை இருக்குல்ல, மீனை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செனை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸ்டார்டிங்கே நம்ம மீனை சேர்க்கும் போது செனையை சேர்க்கக்கூடாது. ஏன்னா செனை வந்து உடஞ்சி போய் எல்லா பக்கமும் சிதற ஆகிடும். குழம்பு ஃபுல்லாகவே அந்த ஒரு மாதிரி ஆகிடுங்க. நம்ம வச்சிருக்க செனை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். சரி, சேர்த்துட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிட்டை போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். சரி, இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் மாங்காய் மட்டும் சேர்த்துருந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுலயும் நீங்க வந்து ஒட்டு மாங்கானா சேர்த்தீங்க வச்சுக்கோங்களேன், குழம்பு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. அதுவும் இந்த மீன் குழம்புல நீங்க பீக்கங்காவும் இண்டிக்காவும் சேர்த்தா இன்னும் ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. ஸோ இப்போ நல்லா வேகட்டும். நம்ம வச்சிருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் மசாலா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டோன்னா இன்னொரு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. பண்ணுறதுக்கு மசாலா சேர்க்கும் போது இதுவரை கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நீங்கள் செய்யும் போது ஃபிஷ் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி ஆயில் சேர்த்து மசாலா கோட் பண்ணி பாருங்கள். டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, ஃபிஷ் குழம்பு ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மத்தி மீன் குழம்புல எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம மசாலா கோட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸோ பாருங்கள், மீன் குழம்பு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த குழம்பு. மீன் வந்து வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகையை குறைக்குதுங்க. ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதுங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கனால வெயிட் லாஸில் இருக்கவங்க தாராளமாக கன்சியூம் பண்ணலாங்க. இந்த மத்தி மீனில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. பால் அதிகமாக இருக்கிறவங்க வந்து மீன் வந்து கன்சிடர் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மத்தி மீன் பார்த்தீங்கன்னா உகந்ததுன்னு சொல்லலாம் ஹேர் ஃபாலுக்குன்னா. மோஸ்ட்லி கேரளாலாம் இந்த மத்தி மீன் தாங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு மத்தி மீன் குழம்பு வச்சு மத்தி மீன் சேர்த்து ஃப்ரை பண்ண ஃபிஷ் வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.